everyone, welcome our Mario YouTube channel. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கர் வச்சு அதில் 1 kg மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நான் 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது கடாய் காஞ்சது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா வறுவல் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வணங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். மசாலா எல்லாமே நல்லா மட்டனில் இறங்கி வர்ற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு எனர்ஜியும் கிடைக்கும். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். மறுபடியும் வாங்க சாப்பிட்லாம்.